ஹலோ மை டியர் பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டீ ப்ரீஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜங்குக்கனோட ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு பர்த்டே டெடிகேஷன் ஒன் ஷாட். ஸோ ஹாப்பி பர்த்டே பப்ளு. இப்போ மாதிரியே எப்போவும் நான் உனக்காக இருப்பேன். அண்ட் எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? பாப்பா, இந்த ஒன் ஷாட் உனக்கு தான், உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணு. டேய், பப்ளு அக்கா கிட்ட தான் ஜாரா அக்கா கமெண்ட் பண்ண சொல்லிச்சு, நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்கடா. பார்த்துட்டு ஒரு 4 கமெண்ட்டாவது போட்டு விட்டு போங்க. ஸ்டோரி பற்றி சொல்லனாலும் ஜாரா அக்கா வீடியோ போடலங்கிறதுக்காக அக்காவை திட்டுறதுக்காவது கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு போங்கடா. சரி, ரொம்ப பேசிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் கோவமாக இருப்பீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸோ இங்கே ஒரு பர்சன் ரொம்ப நேரமாக ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ முடியலையே. அடியே கதவை தர்றி, நான் உள்ளே வந்துடுறேன், வந்து எல்லாமே பேசி தீர்த்துக்குவோம். இந்த பாரு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து இன்னொரு பர்சனும் அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. இவன் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே? டேய், எவன்டா அவன்? என் மச்சான் வீட்டில் திருட பார்க்கறது, பூட்டை உடைக்க பார்க்குறானோ? எங்கே அந்த உருட்டுக்கட்டை அப்படின்ட்டு கீழே ஒரு கட்டை மாதிரி கடந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த பர்சனை தான் அடிக்க வராங்க. ஸோ அப்படியே க்ளோஸ்க்குள்ளே வந்துட்டு, அடச்சே நீயா? டேய் என்னடா சொந்த வீட்டிலே திருட மாதிரி போகிற? டேய் நானே டென்ஷனில் இருக்கேன், மூடிட்டு போ. என்னடா சாவியை தொலைச்சிட்டியா? இவ்வளோ பெரிய மேன்ஷன் கட்டினவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பேர் கீ வாங்கி வச்சா என்னடா? ஏண்டா என்னை பார்த்தா பூட்டை உடைக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லை மாப்பிள்ள, ரொம்ப நேரமாக டோர் பக்கத்தில் நின்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். அது ஏன்டா கேட்குற? எல்லாம் உன் தங்கச்சினால தான். ஏன் தங்கச்சி என்ன பண்ணுச்சு? உன் தங்கச்சி தாண்டா வெளியே தள்ளி கதவை முட்டா. ரொம்ப நேரமாக திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், திறக்கவே மாட்றா மச்சான். திறக்க மாட்டாளா? ஏதாவது பண்ணுறா. ஏதாவது நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணியிருப்ப. டே என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுடா, காப்பாற்றேன்டா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு, மா தங்கச்சிம்மா கதவு துறையேன், அண்ணன் வந்திருக்கேன். குட்டிம்மா கதவு துற. டே எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டா. என்ன நீ சொல்லி கதவு திறக்கலன்னு எங்கள் அண்ணன் வாய்ஸில் மிமிக்ரி பண்ணி என்னை ஏமாற்ற பார்க்குறியா? நீ நேற்று பண்ண வேலைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நீ வெளியில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டா. டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ பாரு, அவள் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. இரு நான் கால் பண்ணுறேன். யார்? அண்ணன். ஹலோ சொல்லுண்ணே. என்னடா பண்ணுற? நான் என்ன பண்ண போகிறேன், கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஆமாம் நீ எப்படி இருக்க? இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு தங்கச்சியை பற்றின்னு மறந்தே போயிட்டல, பார்க்க வரணுன்னு கூட தோணலை. நான் வந்துட்டேன், நீ தாம்மா கதவை திறக்க மாட்டேங்கிற. என்னென்ன சொல்கிற? அண்ணன் வாசலில் தான் இருக்கேன், வந்து கதவை திற. நீயா? வா அப்படின்னு சொல்ல அந்த பர்சனும் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அண்ணன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு, சாரிண்ணே, அது இந்த பிசாஸ் தான் மிமிக்ரி பண்ணி ஏமாத்துதோன்னு நினச்சேன். சரி நீ உள்ளவா. நீ எங்கே போகிற? இல்லைம்மா நானும். நீ பண்ண வேலைக்கு நீ இங்கே இரு. பாவம்மா, பார்க்குறவன் ஏதோ ராப்பிச்சக்காரன் வந்து நிற்கிற மாதிரி நினைக்க போகிறான். உள்ளே கூப்பிடு. டே இப்படியாவது நான் உனக்குள்ளே கூப்பிட்றேன், மூடிட்டு நில்லு. சரிண்ணா, நீ சொன்னதுக்காக வேணா உள்ளே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்னடா அப்படி பண்ணி தொலைச்ச? அதுவா, அது நேற்றுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி, அதான் 32 பள்ளியும் கட்டும் போதே தருது. நீ என்னத்தை கழட்டியிருப்பன்னு? உனக்கு இது தேவைதான் மகனே. என்னடா நீயும்? சரி அதை விடு. எங்க யார்? என்னோட தேவதை. வலியுதுரா, தொடச்சிக்கோ. ஏண்டே அண்ணன்கிட்டே
வெக்கமே நம்ம தங்கச்சி பற்றி வளையறிய உனக்கு வெக்கமா இல்லை? அதை நீ சொல்கிற? ஆ, எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு எனக்கே தெரியாமல் என் தங்கச்சியை உஷார் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டு இப்போ உங்களுக்கு என்னதோ உங்களுக்கு வலிக்குதோ? மாப்பிள்ள அது உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சரியே, என்ன மாற்ற? அதான் சொன்னனே, பப்ளுக்கு சேஃப்டிக்கு தான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, பிஸ்னஸில் மோத முடியாமல் என்னோடய சென்டிமெண்டலாக என்னை டவுன் பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பப்ளுவையும் ஜராவையும் தனியாக விட்டுட்டு எப்படா ஆஃபீஸ் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் பப்ளு காலேஜ் போகிறா. அதான் அவளுக்கு ஏதாவது அதான் பாடி கார்டு ஏதாவது செட் பண்ணலான்னு சொன்னேன். அப்போது மயிறு தான் சொல்லுச்சு, வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே ஆள் இருக்கே, அவங்களே கூப்பிட்டா என்னன்னு. நானும் யாருடான்னு பார்த்தா, அதான் நீ ஒர்க் அவுட் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் பாடி கார்டாக ஒர்க் பண்ணியிருக்கேல்ல, அதான் உன்னையே பப்ளுக்கு பர்சனல் பாடி கார்டாக போடலான்னு. மச்சான், நான் பப்ளுக்கு பாடி கார்டா? ஆமாண்டா, நீ தான். வேறு யார் பார்த்துப்பா? நான் பார்த்துக்குறேன் மச்சான். அவன் நிழல் கூட தரையில் படாமல் தாங்கி நான் பார்த்துக்கிறேன். டேய், இந்த சினிமா டைலாக்லாம் அவகிட்ட பேசி உஷார் பண்ணேன். உன் தங்கச்சி தானே, என் தங்கச்சி மாதிரி நினச்சியா? உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டா. உனக்கு தெரியாதா? நீ வேணும்னா வெண்ணெய் கடைஞ்சி தாண்டா ஆகணும், அதெல்லாம் கஷ்டம்தான், பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பப்ளு அப்படியே பார்க்குறா. இவன் இங்கே வந்தான்? அண்ணி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஓகே பப்ளு, பார்த்து போயிட்டு வா. அண்ணி, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? அது ஒன்றும் இல்லை பப்ளு, அண்ணா கொஞ்ச நாள் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு. ஏன்னா இங்கே இருக்க போகிறானோ? அது மட்டும் இல்லை, இனிமேல் அண்ணா தான் உன்னோட பர்சனல் பாடி கார்டு. நீ எங்கே போனாலும் அண்ணா உன் கூட தான் வருவார். என்னது, இவன் எனக்கு பர்சனல் பாடி கார்டா? பப்ளு, இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிட்டுருக்க? அண்ணி, எனக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியும், உங்கள் அண்ணன் தான் பாடி கார்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு இப்போ இந்த பாடி கார்டு? அது உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். அதுக்குன்னு ஊரில் வேறு பாடி கார்டே கிடைக்கலையா? இவன் தான் கிடைச்சானா? பப்ளு, சரி, போய் தொலைகிறேன். ஹாய் பப்ளு. அதான் பார்க்க மாட்டேன்னு தெரியுமே, உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதா? பார்த்துக்கிறேன்டி, எவ்வளோ நாளைக்கு என்னை இப்படி ஆளைய விடுறேன்னு. மச்சான், பார்த்துப்பல. டேய் பார், இனிமே அவள் என்னோட பொறுப்பு. அவளுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் மச்சான், நீ கண்டிப்பாக பார்த்துப்பேன்னு. சரிடா, நானும் கிளம்புறேன். ஓகே, பாய் மயிலு. பாய் மாமா. ஈவினிங் மலைய போகலாமா? அண்ணா வர வந்திருக்குல்ல. மீட்டிங் இருக்கேன் மாமா. ப்ளீஸ், நீ பிஸ்னஸ் முக்கியம்தான், அதுக்காக ஃபேமிலியும் பார்க்காம சுற்றிட்டுருப்பியா? அது மட்டும் இல்லாமல் எப்படியே இலையும் பூனையுமா இருந்தாங்கன்னா நான் எப்படி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறது? அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ஃபேமிலியாக வெளியே போகும்போது தானே முடியும். நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும்ல. என் அண்ணன் பாவம். சரி, வரேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன், நேற்று பண்ணதை இன்றைக்கும் பண்ணுன்னு வச்சுக்கோயேன். இன்றைக்காவது வாசல், நாளையிலேருந்து மெயின் கேட்டுக்கு வெளியில் தான் நீ. சரி, இன்றைக்கி அதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஓகே, போய்ட்டு வா, பாய். ஏய், லவ் யூ சொல்லலை? இன்னைக்கு உனக்கு லவ் யூ கிடையாது.
இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சரி, மூஞ்ச அப்படி வைக்காத. லவ் யூ. போயிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு சார அனுப்பிட்டு வீட்ல வேலை தான் பார்த்துட்ருக்கோம். இங்க கார்ல பப்ளு தான். ஆ என்ன பப்ளு? ஆ ஒண்ணும் இல்ல. ச்சே! என் என்டர்டெயின்மெண்ட்டே போச்சு. இவன் ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணாலே என்னால தாங்க முடியாது. இதில பெர்மனன்ட்டா எனக்கு பர்சனல் பாடி கார்டா? ஐயோ! முடியல. அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு இங்க பேசிகிட்ருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே கோலா பாட்டு பாடிட்டுருக்காரு. சிற்பம் கவிதை ஓவியம் மோங்கம் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம் பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க உமிக்கு வந்தாய தேவதை போலவே. ஓ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன மனசுல ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நெனப்பா? அப்படிலாம் இல்லையே. ஆ இல்லைல்ல. அப்போது கொஞ்சம் மூடிட்டு வண்டியை ஓட்டு. இவன் கூட வர்றதே பெரிய விஷயம். இதில் இவனோட பாட்டை வர நான் கேட்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. எங்கள் அண்ணன் பண்ணுற வேலையை பார்த்தா ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஃபைனலி காலேஜ் ரீச் பண்ணிட்டாங்க. அப்போது பப்ளுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் அங்கே பாரேன். என்னடி எதுக்குடி இப்போ வாயை பொளக்குற? அங்கே பாரு பப்ளு கூட யார் வரான்னு. வாட் அ ஹேண்ட்ஸம் மேன். ஏண்டி இந்த மாதிரி பசங்களாம் எங்கே தாண்டி இருக்காங்க? ஆ அதானே. எவ்வளோ அழகாக இருக்கான்ல. வா பப்ளு கிட்ட கேட்போம். பப்ளு ஆ யார் இவர்? என் அண்ணியோட அண்ணன்னு ஒரு தொல்லை. ஆனால் அழகாக இருக்கார்ல. எது இவனா? உங்கள் டேஸ்ட் ஏண்டி இவ்வளோ மட்டமாக இருக்குது? ஏய் இவ எங்கே நம்ம இவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிருமோன்னு இப்படிலாம் நடிக்கிறா போலடி. பாரேன் பார்க்க அப்படியே ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கார்ல அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் பப்ளு வெறுப்பேற்றுறதுக்கு. என்னது சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கனா? ஆமாம். பார்க்க க்யூட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் சிங்கிள் தானே? இப்போ வரைக்கும் சிங்கிள் தான். கூடிய சீக்கிரம் ஒருத்தவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா டபுள்ஸ் ஆயிடலாம். ச்சீ ப அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு கிளாஸுக்கு போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் வந்து ஆ பப்ளுவோட பர்சனல் பாடி கார்டு. பாடி கார்டா? ஏ பப்ளு உனக்கு இவ்வளோ அழகான ஒரு பாடி கார்டு கிடச்சிருக்காரு. நீ என்னடி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்க? இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வரும். இவளுங்க வேறு பழியிறானுங்களே. எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? எனக்கே தெரியாது. எங்கள் அண்ணனே இன்றைக்கி தான் சொன்னார். ஓ தயங்கண்ணா சொன்னாரா? ஏய் அது ஏன் அண்ணன், நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். புரியுதா? சரிங்க மேடம், உங்கள் அண்ணனை நீங்களே வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாடி கார்ட். சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை என்ன வேணும்? இல்லை இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஒரு செல்ஃபி என்ன, நீங்கள் கேட்டால் 10,000 செல்ஃபி கூட எடுக்கலாம். ச்சீ இப்படி அலையிறான் பாரு. பொண்ணுங்க வந்து பேசினோடனே ஒன்று இன்னும் நீ எட்டுப்படா எட்டுப்ப இருடா இன்னைக்கு அண்ணன்கிட்ட வந்து பற்ற வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பப்ளு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிருப்பா. அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ஈவினிங்கும் ஜங்குக் தான் பிக்கப் பண்ண வந்திருப்பான். இப்போவும் நீ தானா? எப்போவுமே நான் தான். இனிமேல் நீ எங்கே போனாலும் நான் கூட வரணுன்றது உங்கள் அண்ணனோட ஆர்டர். காலேஜ்லேயும் வந்திருக்கலாம், ஆனால் காலேஜில் இன்னும் பெர்மிஷன் வாங்கலை. நாளைக்கே உங்கள் அண்ணன் பெர்மிஷன் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் உன் பின்னாடி தான். ஐயோ இங்கே தான் ஒரு 6 hours நிம்மதியாக இருக்கேன். இங்கேயே வந்து என்னை தொல்லை பண்ண போறியா? ஐயோ என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி பப்ளு பேசிகிட்ருக்கா. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணா
பப்ளு, உங்கள் அண்ணன் இன்னும் வரல. வரலையா? ஆம், என்ன டயர்டாக இருக்க போல? ஆமாம் நீ செம்மையா தலைவலி தெரியுமா? தலைவலியா? என்னாச்சு? ஆ அதான் என் கூடவே ஒன்று அனுப்பி வச்சுருக்கீங்களே. இது பாரு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அண்ணக்கிட்ட சொல்லி எப்படியாவது இவன் என் காலேஜ் வரதை நிப்பாட்டு. பப்ளு, உங்கள் அண்ணன் நான் சொன்னால் கேட்பார் தான். ஆனால் உன் விஷயத்தில் ஒரு முடிவெடுத்துட்டாருன்னா அதை நானே நினச்சாலும் மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, உனக்கே தெரியும்ல நீ தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு. உன்னோட சேஃப்டி முக்கியம் பப்ளு. அதனால் இந்த விஷயத்தில் என்னால் மாமாக்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஐம் ஸோ சாரி. இரு, நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். தங்கச்சி அண்ணனுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு பூஸ்ட்டு. உனக்கு இல்லாததா? இதோ வந்துட்டேனே. எப்போ பார்த்தாலும் எனக்கு வேறு வேலையே இல்லை. இன்னும் சின்ன பப்பான்னு பூஸ்ட்டு தான் கூடி போகிறா குந்தோர. இருடா உனக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே கார்ட்டூன் பார்த்துட்ருக்கு. என்ன இவ காலேஜ் படிக்கிறாளா இல்லை ப்ளே ஸ்கூல் படிக்கிறாளா? உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜேகே இப்படியே போனால் உன் நிலமை ரொம்ப பாவம். ஆனாலும் என் ஆளை வம்பளுக்குலன்னா எனக்கு தூக்கம் வராதே. என்ன பண்ணலாம்? சரி ஏதாவது பிளான் பண்ணுவோம். தங்கச்சி வருது. தங்கச்சிம்மா, என்னண்ணே? அப்படியே அண்ணனுக்கு ஸ்நாக்ஸு எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்ல. என்ன பப்ளு, சிப்ஸ் சாப்பிட்றியா? பார்த்தா கண்ணு தெரில. ஓ, சிப்ஸு தான் சாப்பிட்றியா? எங்கே எனக்கு கொஞ்சம் கூட முடியாது. இது எனக்கு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது. ஆமாம், உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது. குர்றீங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு கையில் இருக்க ஸ்நாக்ஸை பிடுங்கி ஜேகே சாப்பிடும். டேய் எரும மாடு, இவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவேன்? குட்றா, அது என்னோடய ஃபேவரட் சிப்ஸு. ஃபேவரட் சிப்ஸா? அப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். ஹீரோ டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என் பப்ளுக்காக கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் சும்மா இல்லாமல், டேய் மரியாதையாக என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸை கொடு. ஸ்நாக்ஸ் பாக்ஸா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது என்னோடய ஃபேவரட் சிப்ஸ். குட்றா. டாவா? கொடுக்க மாட்டேன் போடி. கொடுக்க மாட்டியா? இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அடிக்கிறதுக்கு தான் துரத்துறா. ஜேகே அப்படியே ஆளை சுற்றி அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருக்கான். இதெல்லாம் கிச்சனில் வந்து பார்க்க சாராக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஐயோ, 2 பேரும் வளர்ந்துருக்காங்கன்னு தான் பேர், இன்னும் குழந்தையாவே சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வச்சு இவங்கள ஜோடி சேர்த்து வா இதுக்கே என் மாமனுக்கும் எனக்கும் வயசாயிரும் போல். இவங்க ட்ராக்கு ஓகே ஆகிட்டா எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எங்கே 2 எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணணுமே. பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்படியே தான்டா அப்பப்போ பப்ளுக்கும் ஜேகேக்கும் க்யூட்டாக அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டு, டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ தயங்கும் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பான். மயிலு, பாப்பா சாப்பிட்டாச்சா? அவள் என்னைக்கு நீ இல்லாமல் சாப்பிட்ருக்கா? நீ வர லேட் ஆச்சுன்னா அவளை கட்டாயப்படுத்தி நான் தான் சாப்பிட வைக்கணும். நீ வராமல் உன் தங்கச்சி சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் நீ ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவான்னு தெரியும்ல. ஆமாம்ல, மறந்துட்டேன். உனக்கு வர வர எங்கள் எல்லோரையும் மறந்துடுற மாம்சே. சரி, அவளை கூப்பிட்டு சாப்பிட்லாம். ஆமாம், எங்கே என் மச்சானை காணும்? அண்ணனா? அண்ணன் ஜிம் வரைக்கும் போயிருக்கு. வர லேட் ஆகும்னு சொல்லிச்சு. நீ சாப்பிடு, வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், 2 பேருக்குள்ளே ஏதாவது டெவலப் ஆகிருக்கா? டெவலப் ஆகிருக்கு. அப்படியா? சண்டை இருந்ததுக்கு இன்னும் 1 இன்ச் அதிகமாக தான் இருக்குது. ஐயோ, இவங்க எப்படியே சேர்க்கறது? அம்மா ஃப்ரீயாக விடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போகிற? அதான் வெளியே போகிறேன்னு சொன்னல. ஆமாம், அங்கே வச்சு ஒரு பிளான் இருக்குது. பிளானா?
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருப்பான் ஜேகேவும். வந்துட்டியா மச்சான்? இப்போ தான் வந்தேன். நீ எங்கடா போன? அதான் ஜிம் போனேன்னு தங்கச்சி சொல்லியிருக்குமே. ஆமால்ல. ஆ, சரி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா வெளியே போகணும். எப்போவா? ஆமாடா நைட் டைம் பீச் போகலான்ட்டு இருக்கேன். நீ வாயேன். எல்லோரும் போயிட்டு வரலாம்டா. ஓகே மச்சான் 2 மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஆ ஐ அண்ணா வந்துட்டாரு. ம் அப்பா! ஆமா. உங்க அண்ணன் அப்படியே வனவாசத்துக்கு போயிட்டு 18 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு பாரு. காலையில தான் நான் பார்த்தேன். ஆ அதெல்லாம் தெரியாது. அ எனக்கு எப்பவுமே எங்க அண்ணன் தான் ஸ்பெஷலு. ஐயோ! ஹார்ட்ட டச் பண்ணிட்டாங்கடா. இந்த மாரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்த நான் எங்கேயும் பார்க்கல. அப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு, அம் பப்ளு உட்காந்துட்டுருப்பாள்ல, அவ பேக் எடுத்துட்டு ஒரே அடி. ஏய்! நீ இன்னும் பச்சை குழந்தடி என் மச்சான் மடியில ஏறி உட்காந்துட்டுருக்க. டேய்! எங்க அண்ணன் மடியில நான் உட்கார்றேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஆ ஒண்ணும் இல்ல. சும்மா. ம். பாருண்ணே எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிட்டே இருக்கான். எல்லாம் உன்னால தான். இவன போய் என்ன யார் இவன எனக்கு பாடி கார்டா போட சொன்னது? இவன் பண்ற அலப்பற தாங்க முடியல. பொண்ணுங்க கிட்ட எப்படி வழியிறான் தெரியுமா? ம். அதுங்களும் இவன் ஏதோ பெரிய சினிமா ஆக்டர்னு நெனப்பு. ஹாய் பாடிகார்ட் செல்ஃபி எடுக்கலாமான்னு. ம். இவனும் வெக்கம் இல்லாம ஈன்னு பல்ல காட்டுறான். அப்படின்னு சொல்ல, தயானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் சைலண்ட்டா சிரிச்சிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அ ஜேகேக்கு பப்ளு மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ சாரதா, மாம்ஸ் தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சோம். தானா ஸ்டார்ட் ஆகுது. அப்போது பப்ளுக்கு பொசசிவும் ஆகுது. இன்னைக்கு பீச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பிளான் போடலாம். போடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அ எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக பீச்சுக்கு போயிருப்பாங்க. பப்ளு அப்படியே அந்த வேவ்ஸ் இருக்கும்ல, அதில போயிட்டு ஜாலியா விளையாடிட்டுருக்கா. தயங் கூட தயங் மேல தண்ணி எடுத்து ஊத்துறது, அதே மாரி தயங்கும் அவ கூட சேர்ந்து சின்ன பையன் மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஸோ 4 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போதான் அ சரி எனக்கு பசிக்குது. அம் சரி நான் வீட்லேருந்து சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்தேன். அத வேணா சாப்பிட்றியா? இல்ல அண்ணி எனக்கு பானிபூரி வேணும். பப்ளு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நான் அப்புறமா அண்ணிக்கிட்ட வீட்டில் போய் செஞ்சு தர சொல்கிறேன். ஆஹா எனக்கு வேணும். பப்ளு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, அவளோட க்யூட்னஸில் தயங்க சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு போயிருப்பான். ஸோ போயிட்டான். இப்போ பப்ளு மட்டும் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் இதெல்லாம் தூரமா நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். "ஓ! சந்தோஷமா இருக்கியா? இதோ பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அ ஸோ ஜேகே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, குட்டிம்மா இந்தா. தேங்க்யூண்ணா. என் தங்கச்சிக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும். தங்கச்சியை கவனிக்கிறது இருக்கட்டும், கூடிய சீக்கிரம் உன் ஆளை உஷார் பண்ண பாரு. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி அவனாவது வந்து கொத்திட்டு போயிட போகிறான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எனக்கு அண்ணியா பப்ளு தான் வரணும். அவளை தவிர யாரும் வரக்கூடாதுன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் அவள் சேஃப்டி முக்கியம்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே சடனாக அப்படியே எந்திச்சு ஓடுறான். டேய் அண்ணா எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பப்ளுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி நிற்கிறான். அவன் கையில் இருக்க நைஃபை ஜேகே நோட் பண்ணிட்டான். கரெக்டாக அவன் பப்ளுவை தான் அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஆனால் ஜேகே அதுக்கு முன்னாடி வந்து பப்ளு அப்படியே பிடிச்சி கீழே தள்ளிட்டான். ஆ ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு பப்ளு திரும்பும்போது தான் ஒரு ஷாக்கு. ஏன்னா ஜேகே கையில் பிளட் வருது. அது கூட அவன் பார்க்கல. அவன் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட தான் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ தயங்கும் சத்தம் கேட்டு, ஏய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை விடு, அவனை அடித்து துரத்திட்டேன். அண்ணா அவர் கையில் ரத்தம்
அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேக்காக பப்ளு பேசுவா. ஏன்னா அவ தான் பார்த்துருப்பா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. அ மச்சான் கிளம்பலாம். சேஃப் இல்லை. நம்ம வீட்டுக்கு போகலாம். டேய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்டா. பிளட் லாஸ் ஆகுதுல்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வழியில ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பாங்க. ஸோ பப்ளு அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பா. ஆனால் இப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. அவளுக்கு ஜங்குக் பண்ணது தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இவன் ஏன் என்னை காப்பாற்றணும்? எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? இவன் எப்போவுமே என்னை டீஸ் தான் பண்ணுவான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக அடிபட்டிருக்கு. ஒரு தேங்க்ஸாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே எல்லோரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆனால் பப்ளுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவள் தான் ஜேகேவை டீஸ் பண்ணுவாள்ல. அவளால் ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட நார்மலாக பேசுகிறதுக்கு அவன் என்ன சொல்லுவான்ற மாதிரி அவளுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும்ல. இது வரைக்கும் நம்ம எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு. ஸோ இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல. ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே ரூமுக்கு தான் போயிருப்பா. போயிட்டு அவள் எதுவும் பேசல. அந்த டேபிள் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு டைரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பேப்பரை வச்சுட்டு அப்படியே ஜேகே கையில் அடிபட்டிருக்கும்ல அந்த பேண்டேஜ் போட்டிருக்கிற இடத்த பார்த்துட்டு அப்படியே வந்திருப்பா. ஆனால் அவள் என்ன நினச்சிருப்பானா ஜேகே தூங்கிட்டுருக்கான்னு. ஆனால் ஜேகேக்கு தெரியும் பப்ளு அங்கே தான் அவனை பார்க்க வந்தது. அவன் தூங்கவே இல்லை. டோர் ஓப்பன் ஏன்னா டோர் வந்து எப்போவுமே ஜேகே க்ளோஸ் பண்ண மாட்டான், சாத்தி தான் வச்சுருப்பான். ஸோ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்ட உடனே அவன் பார்த்துருப்பான். வர்றது பப்ளுன்னு தெரிஞ்சோடனே தான் அவன் வந்து தூங்குற மாதிரியே இருந்திருப்பான். இன்கேஸ் அவன் வேக்கப் ஆகிருந்தானா வந்து அவள் ஏதாவது சொல்ல வந்துட்டு சொல்லாமலே போயிடுவா அப்படின்ட்டான். ஸோ பப்ளுவும் அவன்கிட்ட பேச வந்தா. ஆனால் அவளுக்கு வார்த்தை வரல. அதனால தான் பேப்பரில் எதுக்கும் எழுதலான்னு சொல்லி அவள் சொல்ல வேண்டியதெல்லாம் எழுதியிருப்பா. ஸோ இப்போ அவள் போனதுக்கப்புறம் ஜேகே அவகிட்ட வந்துட்டு என்ன எழுதியிருக்கான்னு க்யூரியாசிட்டியாக படிக்கும்போது, தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு. இது வரைக்கும் நீ என்னை டீஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்காக நீ அடிபட்டு போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் தானே. அண்ட் சாரி. அப்புறம் கையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை படிக்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவகிட்டேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாசிட்டிவ் நோட். அது சாதாரணமாக அவள் கேரிங்காக தான் எழுதியிருப்பா. ஆனால் ஜங்குக் அவளை பார்க்குற பார்வை காதல். ஸோ காதலிக்கிற பொண்ணுக்கிட்டேருந்து அந்த ஒரு வார்த்தை கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதுதான் நம்ம ஜேகேக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் பப்ளு கிட்ட ஜேகே டீஸ் பண்ணுவான். ஆனால் பப்ளு இப்போல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அது எல்லாருக்குமே ஆச்சரியமாகவே இருக்குது. பப்ளு சொல்லுண்ணே. என்னடா இப்போலாம் ஏதோ அமைதியாக யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். என்னம்மா யோசிச்சுட்ருக்க? இல்லை, பப்ளு நிமிஷத்துக்கு 10,000 வார்த்தை பேசுகிறவ இப்போ என்னன்னா கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் சிங்கிள் வேர்டில் ஆன்சர் பண்ணுறா. அமைதியாக இருக்கா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. அதான் புரியல. எல்லாத்துக்கும் மேலே இவளால் ஜேகே கிட்ட சண்டை போடாமல் இருக்கவே முடியாது. ஆனால் எப்படி இவ அமைதியாக இருக்கா? மாமா, அவளுக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்துருச்சு மாமா. ஆனால் அதை அவள் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. அதான் எல்லா பொண்ணுக்கும் லவ்ன்ற ஃபீல் வந்தால் அவளே மாறிடுவாங்க. ஏன்னா அவள் ஜேகே அண்ணனை பார்க்கறது, அவனை அட்மையர் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் அண்ணனை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுறவ இப்போ அண்ணன்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் மேடம்க்கு பேச்சு வரல.
ஓ! அப்போ சரி. நல்ல சகுனம் தான். ஆமாமாமா. சீக்கிரமா இவங்கள ஒண்ணு சேர்த்துரணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க பப்ளு தான் ஜேகே பால்கனியில பூஸ்ட் குடிச்சிட்டு அப்படியே சும்மா அப்படியே நடந்துட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் டைம். ஜேகே ஆ அ என்னையா கூப்பிட்ட? உன் பேர் தானே ஜேகே. உன்ன தான் கூப்பிட்டேன். ஆ இன்னும் அந்த திமிர மட்டும் விட மாட்டா. திமிரழகி. பார்த்துக்கிறேன்டி. ஆ என்ன விஷயம்? அது அது வந்து ம் என்கிட்ட தானே சொல்ற. சொல்லு என்ன? ஏதாவது சாக்லேட் வேணுமா? இல்ல கார்ட்டூன் பார்க்கறதுக்கு ரிமோட் வேணுமா? உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு. ஓகே, ஓகே, ஓகே. நான் டீஸ் பண்ணல. சொல்லு. ஆ அது வந்து தேங்க்ஸ். எதுக்கு? என்ன காப்பாத்துனதுக்கு. ஆ ஃப்ரெண்ட்ஸ்? ம் ஃப்ரெண்ட்ஸ் தான். வேற எதுவும் இல்ல. சரியா? சி போ. ஓகே, 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 ஓகே. ஃப்ரெண்ட்ஸ். ம் வரேன். அதுக்கப்புறமா அ பப்ளு கொஞ்சம் கொஞ்சமா ஜேகே கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பா. இப்போ ஸாரா, அ தைமூன், அ ஜேகே 3 பேரும் தான் இருக்காங்க. பப்ளு அந்த இடத்துல இல்ல. என்னான்னு ஒரு போக்க பார்த்தா, அண்ணி உனக்கு பிக்கப் ஆயிடுவா போலயே! ஆ? என்ன சொல்ற? டேய் அண்ணா, நான் உன் தங்கச்சி. என்கிட்டயே நடிக்காத. அண்ணி முன்னாடிலாம் உன்ன பார்த்தாலே பேசாது. இப்ப பார்த்தியா, உன்கிட்ட பேசுறா. ஹே! அவ பேசுறதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அண்ணி உனக்கு விழுந்துட்டான்னு நெனைக்கிறேன். நான் நெனச்ச மாதிரி அவ தான் எனக்கு அண்ணியா வரப்போறா. ஐயோ கடவுளே! எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்டின்றப்ப இந்த பக்கம் தயங்குனா, ஐயோ! எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு குதிச்சிட்டுருக்கான். யோவ்! நீ இப்ப எதுக்கு என்ன குதி குதிக்கிற? ஐயோ! ஏம்மா நீ எப்பவும் மாமான்னு தானம்மா கூப்பிடுவ? அதெல்லாம் எனக்கு தோணுனா தான் கூப்பிட முடியும். என்ன? இல்ல அவங்களுக்குள்ள ஜோடி சேர்ந்தா தான் நம்ம ஜோடியாக முடியும்ல. என்னது? ஜோடி ஆகணுமா? ஏன்டா உங்களுக்கு தான் அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே! ஐயோ! மச்சான் இதெல்லாம் உனக்கு புரியாது. அ அது எங்களுக்குள்ள கோட் லாங்குவேஜ். ஓஹோ! புரிஞ்சிருச்சு. ஆ புரிஞ்சிருச்சுல்ல. நீ உன் ஆள பாரு, நான் என் ஆள பார்க்குறேன். அ சரிப்பா, நீங்க பேசுங்க. நான் போறேன்னு ஜேகே போயிருப்பான். இப்போ அ வந்து செமஸ்டர் ஹாலிடே பப்ளுக்கு. ஸோ, அதனால அவ வீட்ல தான் இருக்கா. அம் இங்க இவங்க 3 பேரும் பேசிட்டுருக்காங்க. ஆ "டியானா, பப்ளு வரா. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட்டா பேசணும். சொதப்புன அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன் பப்ளுவ நீ மறந்துடணும்." "ஏய்! என்ன இப்படிலாம் சொல்ற? நீ என்ன சொன்னாலும் செய்றா." "ஆ அதான் என் அண்ணன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ பேசுறாங்க. கரெக்ட்டா பப்ளு வரா. என்ன எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்தோனே சைலண்ட் ஆயிட்டீங்க? அ அதுவா? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பப்ளு. எப்பவும் பேசுற கேஷுவல் டாக் தான். வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா சார் எந்திச்சிட்டு, ஐயோ! ஒரு நிமிஷம் ஃபோன் அடிக்குது. அண்ணி ரிங்டோன் வரவே இல்லையே! ஆ ஐயய்யோ! இப்ப என்ன சொல்றது? அ அப்படின்னும்போது சைலன்ட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன் பப்ளு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு பிஸாராவுல போயிட்டு ஃபோன் பேசுகிற மாரியே வெளிய வந்திருக்கோம். ஹலோ? ஆ சொல்லுங்க ஆண்டி. என்ன? அ ஓ! அப்படியா? சரி, சரி. நான் அண்ணாகிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேனே. ஆ சரி வச்சுர்றேன். அ என்ன என்ன பேசிட்டு இருக்க? இரு மாமா சொல்றேன். அ அண்ணா நியூவா ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? அ மாமா சொல்ல மறந்துட்டேன். நம்ம ரேணு ஆண்டி இருக்காங்கல்ல? ஆமா. ஆ அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அண்ணனோட பொண்ணுக்கு நம்ம ஜங்குக்கு அண்ணாவ கேட்டிருக்காங்க. என்ன? ஆமா.
ரேண்டமாக அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க போல இருக்கு. அப்போது அதான் நம்ம கல்யாணத்தில் அண்ணனை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கும் போல. அதான் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஜமுக்கா மட்டும்தானே, ஏன் ஜமுக்காவுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருப்பார் போல. அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரீங்களான்னு கேட்டாங்க. என்ன சொல்லட்டும்? என்கிட்ட என்னம்மா கேட்குற? அதை உன் அண்ணன்கிட்ட தான் கேட்கணும். நீ என்னண்ணா சொல்கிற? நீ உனக்கும் மச்சானுக்கும் ஓகேனா எனக்கு ஓகேடா. எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் தானே அண்ணன். இருந்தாலும் கட்டிக்க போகிறது நீ தானே. நான் ஃபோட்டோ காட்டுறேன், பிடிச்சிருக்கான்னு சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். சரிடா. ஸோ அவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்த பப்ளு, அண்ணி உங்கள் அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா? ஆமாம் பப்ளு. நாளைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போகிறோம். நீ ரெடி ஆயிடு. ஆ சரி அண்ணி, நான் உள்ளே போகிறேன். ஆஹா, ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் டே, என்னம்மாம்மா இன்னும் ரெடி ஆகலையா? ஆயிட்டேன். எங்கே? யார்? அண்ணா ரெடி. பப்ளு எங்கே? பப்ளு, நீ இன்னும் ரெடி ஆகலை? இல்லை அண்ணி, நான் வரல. ஃபோனு மட்டும் தனியாக விட்டு போகிறது. வா, போயிட்டு வரலாம். நான் வரலாம் அண்ணி. வா பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அண்ணா பொண்ணு வரப்போகுது, கொஞ்சம் சிரித்த மாதிரி தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளு மட்டும் சைலண்ட்டாக. அப்போது அவனுக்கு கல்யாணம் ஆக போதா? ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆனால் எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் யாரையோ கல்யாணம் பண்ணுறான், என்னமோ பண்ணுறான். நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு பப்ளு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. ஸோ இப்போது பொண்ணு வந்திருக்கோம். அண்ணா பொண்ணு ஓகேவா? அதான் நான் சொன்னேன்லம்மா, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு. அதெல்லாம் கிடையாது. நீ வந்து பொண்ணை பாரேன். பப்ளு பாவம்மா. என்ன பப்ளு வேணுமா வேணாமா? வேணும்ல, மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான், நான் மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல பப்ளு தான், என்னது தனியாக பேச போகிறாளா? இவன் என்ன அவன்கிட்ட பேச போகிறா? என்னவா இருக்கும்? நான் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்? பப்ளு கூல் டவுன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்ட்டு ஜேகேவும் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பால்கனிக்கு தான் போகிறாங்க. பப்ளுவும் அப்படியே ஃப்ளோவாக யாருக்கும் தெரியாமல் வீட்டை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படியே சும்மா கேஷுவலாக போகிற மாதிரி போகிறா. ஆனால் இது தயங்கும் பார்க்கல. அவங்க இங்கே பேசிகிட்ருக்காங்க. இங்கே நிற்கலாம். பேசுகிறது கேட்குமா? கேட்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அப்போது சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது வந்து சாரிங்க, நீங்கள் பொண்ணு பார்க்க வரது எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக உங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் சொல்லி தானே ஆகணும். நீங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஐ ஆம் ஸோ சாரிங்க. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது.
அந்த பையனை வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. அதான் எனக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அது ஹாப்பியோ இல்லையோ, இங்கே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் தான். என்னது? அந்த பொண்ணு கமிட்டடா? ஐயோ காட்! எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? இருடா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி பப்ள கீழே இறங்கி போயிடுச்சு. ஸோ டைம் பார்த்துட்டு எங்கடா போனேன்? இல்லைண்ணா வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அதான். சரி. அப்போ ஜேகே வரான் கீழே. என்னடா பொண்ணுக்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். ஆனால் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் டேஸ்ட் ஒத்து வரல. அதான் அந்த பொண்ணு எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் என்ன தம்பி சொல்கிறீங்க? வேறு எதாவது பிரச்சனையா? இல்லை பேசி பார்த்ததுல எங்களுக்குள்ள ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். நான் பேசி பார்த்தேன், பட் அவங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பிடிக்காத பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல, நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சோகமாக போகிற மாதிரி ஜங்குக்கு எழுந்துச்சி போயிடுச்சு. அப்போ அந்த ஆண்டி தான், சாரிம்மா, நான் வேற தெரியாமல் உங்களையும் கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐயோ ஆண்டி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. இங்கே பப்ளு தான், நான் உன்னை டீஸ் பண்ணுவேன் தான், ஆனால் என்னால் ஏன் உன் இடத்துல இன்னொருத்தரை பார்க்க முடியல? பக்கத்தில் வேறு யாராவது நிற்கிறதே என்னால் பார்க்க முடியல. எனக்கு என்ன ஆச்சு? நான் இப்படிலாம் இருக்க மாட்டேனே. ஒரு வேளை இதுதான் லவ்வாக இருக்குமோ? ஆனால் அவன் கொஞ்சம் வால்தனம் பண்ணுவான் தான், ஆனால் எனக்காக எல்லாமே பண்ணியிருக்கானே. இல்லை, இது லவ்வாலாம் இருக்காது. நான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் போல். அவனுக்கு கல்யாணம் நடக்கலை, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி பப்ளு அவளுக்கு அவளே பேசிட்டு அப்படியே போகிறா. ஸோ இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு பப்ளோட பர்த்டே. வீடே ரொம்ப ஆரவாரமாக இருக்குது. இப்போ நைட் 12 தான். பப்ளு ரூமில் தூங்கிட்டுருக்கு. மெதுவாக வாங்க, பாப்பா ஏஞ்சிருவா. ஏய் ஏஞ்சா தாண்டி கேக் கட் பண்ண முடியும். டே அண்ணா கத்தாதுரா. ஏஞ்சானா அவ்வளோதான், சர்ப்ரைஸாக பண்ணணும்ல. பப்ளு பப்ளு என்ன அண்ணி, எனக்கு தூக்கம் வருது. ஒரே ஒரு நிமிஷம் ஏந்திரியேன். என்ன ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கேக்கோடு நிற்க பப்ளு அப்படி பார்த்துட்டு தேங்க்யூ. ஸோ ஃபைனலி என் பேபிக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னது உன் பொண்ணா? இல்லைம்மா, நம்ம பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு இருக்கட்டும் மாஃபானே. உன் பொண்ணுன்ற? அப்போ நாங்கள் யார்? ஹலோ, என்ன நீங்கள் ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? கேக் கட் பண்ணவும் வேணாமா? கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அன்றைக்கி சின்னதாக வீட்டில் பார்ட்டியும் இருந்திருக்கும். ஸோ பப்ளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பான் தயம் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும். ஸோ இப்போ எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக ஜங்குக் தான். ஏன்னா தயங் எல்லாமே கொடுத்துருப்பான். தயங் கிஃப்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இப்போது ஜங்குக் தான் பப்ளு கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். எனக்கா? உனக்கு தானே பர்த்டே, அப்போ உனக்கு தான் கொடுக்கணும். தேங்க்ஸ். ஓப்பன் பண்ணி பாரு, என்ன இருக்குது பாரேன் அப்படின்னு சொல்ல, அதில் ஒரு பர்பிள் கலர் பெண்டன்ட் இருக்குது அண்ட் ஒரு பர்பிள் கலர் ப்ரேஸ்லெட். அதுக்கு கீழே ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி. இது வரைக்கும் உன் பாடி கார்டாக இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தோணுது. லைஃப் லாங் உனக்கு பாடி கார்டாக மட்டும் இல்லாமல்
உன் லைஃப்பை ஷேர் பண்ணுற லைஃப் பார்ட்னராகவும் வரணும்னு தோணுது. அதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா மேடம் ஜி? இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைக்கிற? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. நீ இல்லைன்னா எனக்கு என்ன வேறு பொண்ணு இல்லைன்னு நினச்சியா? உன் ஃப்ரெண்டு டீனா வேற ரொம்ப நாளாக எனக்கு ரூட்டு வர்றேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் அவளை பிடிக்கும். பாவம் சின்ன பொண்ணு. அவளையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல. நீ மட்டும் இப்போ வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லு. அடுத்த செகண்ட் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்ல பப்ளு தான். ஓ அப்படியா? பண்ணலாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணு மூடேன் அப்படின்னு சொல்ல. கண்ணு மூடவா? ஒரு வேளை கிஸ்ஸு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாளோ? அப்படியும் இருக்கும். ஜேகே பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு அவன் சிக்ஸை தான் ரப் பண்ணிகிட்ருக்கான் கையால். அவள் பப்ளு தான். ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன் நீ? இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே இருக்கா. சார் இதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அடியே ஏன் இப்படி சொல்கிற? உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? நான் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணுறேன், யாரையும் கல்யாணம் பண்ணுறேன். உனக்கு என்னடி வந்துச்சு? உனக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னா? அதான் என்னை பார்க்கும்போதே எரிஞ்சிட்டு விழுந்தியே, அதுக்காக உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? ஒரு பொண்ணு தேடி தேடி வந்து டீஸ் பண்ணுறான்னா அவளுக்கு பிடிக்காமையா இருக்கும்? என்னது? என்ன உனக்கு பிடிக்குமா? ஆமாம். அப்புறம் ஏன்டி இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை? ஆமாம். தூரம் வந்து கேட்டோடனே வா ஜமுக்கா போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் நாங்கள் ஈஸியாலாம் சொல்ல மாட்டோம், அலைய விட்டு தான் சொல்லுவோம். ஏன்டி? அப்போ தான் நான் எங்கள் வேலைக்கு புரியும். அதுக்கப்புறம் நான் ஈஸியாக கிடச்சிட்டா கொஞ்ச நாள் என்னை லவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்டேல்ல, அதான் டெஸ்டிங்கை போட்டுக்கிட்டேன். அடி பாவி! ஆக்சுவலி எங்கள் அண்ணன் கல்யாணத்தில் பார்க்கும்போதே உனக்கு பிடிச்சிருந்தது. உடனே சொன்னால் நீ ஓவர் சீன் போட மாட்டியா? அன்றைக்கி எப்படி நீ சினிமா ஆக்டரா? என் ஃப்ரெண்டு சொன்னதும் அவ கூட வளைஞ்சு செல்ஃபி எடுத்து வந்தானடா நீ. இதே நான் முன்னாடி அளவாக சொல்லியிருந்தா இந்த மாதிரி தான் நீ என்னையும் பண்ணியிருப்ப. அதனால தான் கொஞ்ச நாள் அலைய விட்டேன். ஆனால் அன்றைக்கி நீ எனக்காக அந்த ரவுடிக்கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கினால. ஃபஸ்ட்டு ஒன்று டீஸ் பண்ணேன், ஆனால் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கே தெரியாமல் மேலே லவ் வந்துருச்சு. உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கூட எங்கே நீ அவளுக்கு ஓகே சொல்லுவிடுவோன்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டாளே. இது எப்படியோ. ஆனால் நீ கீழே வந்து அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் எல்லாத்தையும் பார்த்தேனே. பாவி! அப்போ ஒட்டு கேட்டியா? ஒட்டெல்லாம் கேட்கலையே. நான் வீட்டை சுற்றி பார்த்துட்ருந்தேன், அந்த பக்கமாக வரும்போது என் காதில் விழுந்துச்சு. ஒட்டு கேட்குற அளவுக்கு எங்கள் ஃபேமிலிலாம் அப்படிப்பட்ட ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்ல. சரி அப்போது என்னை கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டு மட்டும் லைஃப் லாங் நடக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பப்போ எனக்கும் வந்து துடுப்பு கட்டையில் கூட அடிப்பேன். நீ எதை வச்சு வேணால் அடிமா, நான் வாங்கிக்கிறேன். ஐயோ டி அண்ணா கொஞ்சமாவது கெத்தாடுறா. அம்மா எனக்கும் என் மச்சான் மாதிரி பொண்டாட்டி கையில் அடி வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வையேன். பண்ணிடலாம். டேய் என்னடா பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிற? என்ன சிஓ சார்? ஓ ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, மறந்துட்டேன். சரி மச்சான், சீக்கிரமாக எங்கள் கல்யாணத்தையே ரெடி பண்ணி வச்சேன்னா நாங்களும் அந்த பக்கமாக போய் லவ் பேட்ஸ் நல்லா இருப்போம்ல. நீ மட்டுமா நல்லா இருப்ப? அதுக்கப்புறம் தான் எனக்கு கேட் ஓப்பன் ஆகும். என்னடா வளர்ற? அது வந்து மாப்பிள்ள உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, கல்யாணமாகி 6 மாதம் ஆனாலும் நான் இன்னும் கட்டு பிரம்மச்சாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா? பப்ளுவை நல்லா படிக்க வைக்கணுமா, அதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதுக்கப்புறம் இவள் அத்தை ஆனால் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன்றாடா. ஏம்மா? அதெல்லாம் அப்படி தானே. இது பாரும்மா, மச்சான் பார்த்தாலும் பாவமாக இருக்குல்ல, ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க க்யூட்டாக பேசுகிறாங்க. ஓகேடா இதோட எண்டு பண்ணிக்கப்பா. எப்படி வந்திருக்குன்னு தெரியல, கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மூவி ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆனனால கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது ஸ்டோரியில் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், see you.